கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரர் ஒரு வேண்டுதலையும் ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் பாருங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். உம்முடைய வசனம்தான் என்னுடைய சிறுமையில் ஒரு ஆறுதல். உம்முடைய வசனம்தான் என் எளிமை தேறுதல். உம்முடைய வசனம்தான் என்னை உயிர்ப்பிக்கும். உம்முடைய வாக்குதான் என்னை உருவாக்கும் என்று சங்கீதக்காரர் தேவனை பார்த்து கூறுகின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மைப்பட்டு போயிருக்கலாம், நாம் ஒடுக்கப்பட்டு போயிருக்கலாம். எனக்கு யாருண்டு என்று நீங்கள் புலம்பலாம். சங்கீதக்காரன் போலவே தேவனிடத்தில், ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். உமது அடியானுக்காக உம்முடைய வாக்கு, உம்முடைய வசனம் நினைத்தருளும். அப்பொழுது உம்முடைய வசனம் என்னை ஆறுதல் படுத்தும். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறது போலவே நாமும் தேவனை நோக்கி, ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். எனக்காக உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை நினைத்தருளும், நிறைவேற்றும். உம்முடைய வாக்கு, உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும். அப்படி சங்கீதக்காரர் போலவே நாமும் சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்கள். ஆமென்.